पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम नारायण नारायण। நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில் 8வது சாப்டருக்கான சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அக்ஷர பிரம்ம யோகத்துக்கான சம்மரியில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மொத்தம் கேள்விகள் பார்த்திங்கன்னா 7 எடுத்துக்கலாம், இல்லைனா 8 எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கேள்வியோட பதிலாக பார்த்தோம். அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அக்ஷரம்ன்றதுக்கு அர்த்தம் பரமம் பிரம்மம் தான் அக்ஷரம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷரம் பார்த்தீங்கன்னா அத்தியாத்மமா எப்படி இருக்கு அப்படின்னும் போது, பிரம்மத்தோட சுபாவம் தான் அத்தியாத்மம் அப்படின்றது. பிரம்மத்தோட சுபாவம் என்னது? இந்த தேகத்துல நானா இருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் நானா இருக்கிறது தான் பிரம்மத்தோட சுபாவம். அதுதான் அத்தியாத்மம் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது கேள்விக்கு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கர்மம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, கர்மம்ன்றதுக்கு அர்த்தம் யஜ்ஞம். எதெல்லாம் நம்ம ஆகுதி கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் பேரு யஜ்ஞம்னு பேரு. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா பூத பவ உத்பவகரக, எல்லா ஜீவராசிகளுடைய உற்பத்தி பண்ணக்கூடிய காரணமா இருக்கிறது. எதெல்லாம் இருக்குன்னு இந்த உலகத்துல சொல்றோமோ அது எல்லாத்தையும் உண்டு பண்ணப்பட்ட காரணம் எது அப்படின்னா அந்த யஜ்ஞம் சொல்லக்கூடிய கர்மம். அதுக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அதிபூதம். இந்த கர்மத்தை பத்தி பேசும்போதே ஒன்று தெரிஞ்சுங்க. ஆச்சாரியர் சொல்வார், கர்ம பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஷாவாசியத்துல சொல்லும்போது சொல்வார், ஜென்மானி அப்படின்ட்டுவார். கர்ம பலம் இருக்கிறதுனாலதான் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்காக தான் ஜென்மம் எடுத்திருக்கோம். கர்மத்தோட பலன் தான் நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும். இந்த ஜெகத் எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு கொஞ்சம் கூட இதுல சம்பந்தம் இல்லை. ஈஸ்வரன் ஜீவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை படைக்கின்றார். அப்ப கன்சியூமருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் ஒழிய, ப்ராடக்ட் சுதந்திரமா பாத்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர் பண்றது இல்லை. கன்சியூமருக்கு என்ன வேணுமோ அதுதான் ப்ராடக்ட். இந்த மொத்த ஜெகத்தும் இந்த தேகங்களும் எல்லாம் நம்முடைய கர்ம பலன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த கர்ம பலனா இருக்க இந்த ஜெகத்தை உற்பத்தி பண்ணது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம். இந்த உலகத்துக்கு உற்பத்தி காரணமா இருக்கிறது எது? அதுதான் கர்மம். அதுக்கப்புறம் அதிபூத்தம்னா என்ன சுவாமி அப்படின்னா, அதிபூத்தோ க்ஷரோபாவா. எதெல்லாம் நாசத்தை அடையுமோ அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றோம்? அதிபூத்தம் அப்படின்னு சொல்றோம். நாசத்தை அடையக்கூடியதெல்லாம் அதிபூத்தம். பஞ்சபூத்தங்களை ஆதாரமாக கொண்டு இருக்கிற இந்த மொத்த ஜெகத்தும் க்ஷரம், நாசத்தை அடைகிறதா இருக்கு. அதிதெய்வத்தம் அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னா, அதிதெய்வத்தம்ன்றதுக்கு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். இதை முக்கியமா பாத்தீங்கன்னா பாஷ்யக்காரர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா சொல்றார். அதிதெய்வத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய, ஆச்சாரியரோட பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா தெரியும், புருஷன். அதிதெய்வத்தம்ன்றதுக்கு அர்த்தம் புருஷன். புருஷன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் பாத்தீங்க அப்படின்னா புருஷன்றது சொல்றது. சர்வ பிராணி கரணானாம் அனுகிரக. எல்லா ஜீவர்களுடைய எல்லா பிராணிகளுடைய எல்லா கரணங்கள் இருக்குல்ல, இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம், கண்ணு காது மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவரா இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் அதிதெய்வத்தம் அப்படின்ற பெயர்ல சொல்லப்படுது. அவர்தான் சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, சமஷ்டி மனசு, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. அவர்தான் கர்மபல தாத்தா. அவரை தான் நம்ம என்ன பண்றோம்? அதிதெய்வத்தம் அப்படின்ற சப்தத்துல சொல்றோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதியஜ்ஞம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதியஜ்ஞம்ன்றதுக்கு அர்த்தம் அதியகம் அதியஜ்ஞம் அகமேவ.
அதியஜ்யம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தம் யஜ்ஞோவை விஷ்ணு. யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னா நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யஜ்யம்னு பேரு. அந்த யஜ்யமா யார் இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யஜ்யமா இருக்கார். நீங்க எந்த கர்மா பண்ணினீங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணசக்தி இல்லை அப்படின்னா அந்த கர்மா நடக்காது. எங்கெல்லாம் ஆக்ஷன் ஒன்று நடக்குதோ, எங்கெல்லாம் ஒரு சின்ன அசைவு இருக்கோ, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்க கிரியாசக்தியா பிராணன் இருக்கணும். அப்போ நம்ம சொல்லும் போதே என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா யஜ்ஞோவை விஷ்ணுகு அப்படின்னு சொல்றோம்னா யஜ்யம்னா கர்மா. அப்ப இந்த தேகத்துல வந்து சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த தேகத்துல மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கு, எல்லா காரியங்களும் இந்த தேகத்துக்குள்ள நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒன்று ப்ராசஸ் உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, சலனம் போயிட்டே இருக்கு. சலனம் இல்லாத இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எங்கேயுமே இல்லை. அந்த சலனத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம்னு பேரு, அதுக்கு பேர் தான் யஜ்யம்னு பேரு. அதி யஜ்யமான ஆண்டு இருக்கேன் அப்படின்னா எங்கெல்லாம் சலனம் கர்மம் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு நான் இருக்கின்றேன் அப்படின்றார் சமஷ்டி பிராணன் ஹிரண்யகர்பர். அப்போ ஒரு லாஜிக் ஒன்று எடுத்துங்க, என்னன்னு கேட்டா எங்கெங்கெல்லாம் அசைவு இருக்குமோ அங்கங்கெல்லாம் பிராணன் இருக்கும். எங்கெங்கெல்லாம் அசைவா பிராணனா இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கார். யஜ்ஞோவை விஷ்ணுகுன்னு ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு எடுக்கணும். இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து சதா அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப கூடவே வந்து பாத்தீங்கன்னா பகவான் சதா இருக்கார். அதியஜ்யமா பகவான் இருக்கார். சொன்னதுக்கு பிறகு எங்க இருக்கார் சுவாமி, அவர் எங்க இருக்கார் அப்படின்னா இந்த தேகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு தேகே தேக பிரதாம் வரஹா. இது 7வது கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கணும். தேகத்துல இருக்கார் அவர், எங்கேயோ இல்லை. ஹிரண்யகர்பர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கார் அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் இருக்கார். இப்ப நான் பேசும்போதே வந்து கிளாஸ்க்குள்ள வரும்போதே நீ தான் பேச போற, அது நல்லதோ கெட்டதோ என்ன பேசினாலும் என்னோட புத்தி நீதான், என்னுடைய மனசு நீதான், என்னுடைய சுவாசம் நீதான், என்னுடைய அசைவு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அசைவும் நீதான் தான் இருக்க. ஏன்னா அதியஜ்யமா பகவான் இருக்கார். எங்க இருக்கார், இந்த தேகத்துல இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேற்று பாடுற வரைக்கும் 4வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடிச்சோம். இதுல வந்து 8வது கேள்வி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல வந்து பகவானை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சிந்திக்கிறது அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரயாண காலேச்ச கதம் ஞேயோசி நியதாத்மபிகி அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல கேள்வி கேட்டுருந்துச்சு. 8வது கேள்வி பிரயாண காலம்ன்றதுக்கு அர்த்தம் மரண காலம். மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமாக நீ நினைக்கத்தக்கவனாக இருக்கின்றாய், எப்படி உன்னை வந்து பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறது சுவாமி. ஏன்னா உன்னை பத்தி புராணங்கள் இதிகாசங்கள் நிறைய பக்தி கிரந்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உன்னை விதமா சொல்லுது. இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருமா யோசிச்சு பாருங்க. கடைசியில வந்து ஞாபகத்துக்கு வரணும். நிறைய இருக்கு, எதை நினைக்கிறது. இவங்க சொல்ற மாதிரி மற்ற மதத்தவர்கள்லாம் சொல்றாங்க உங்களுக்கு தான் ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்களேப்பா, நீங்க ஏகப்பட்ட கடவுள் இருக்கா, எதை நினைப்ப நீ அப்படின்னு கேட்பாங்க. இதே மாதிரி நமக்கும் தோணலாம். பகவானை வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு இருக்கோம், சுவாமி கும்பிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல எந்த தாட் நமக்கு வரணும், எப்படி நினைக்கணும் பகவானை, அதுக்கான கேள்விக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண மார்க்கத்துக்கான பிரஷ்னம் இது. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உத்தராயணத்தை குறிச்சு அரிச்சிராதி மார்க்கத்தை குறிச்ச கேள்வி இந்த கடைசி கேள்வி. இந்த கேள்வி ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் இனி போறக்கூடிய 5வது ஸ்லோகத்துல இருந்து முடிகிற வரைக்கும் இந்த கேள்வியை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் போக போகுது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த அத்தியாயத்தையே கிரமமுக்தி சாதனம் அப்படின்னு இந்த அத்தியாயத்தையே நம்ம சொல்றோம். இந்த அத்தியாயத்தோட பரம தாத்பரியம் கிரமமுக்தியை எப்படி அடையிறது அப்படின்றதுக்காக. 5வது ஸ்லோகம் வருது. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறோம். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. ஆச்சாரியர் சொல்லும் போது சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா யஹ எந்த மனிதன்,
அந்த காலேச்ச, அந்த காலத்தில், அந்த காலம்னா இந்த சரீரம் மரணிக்கிற காலத்துல, மாமேவ ஸ்மரன் என்னையே நினைத்து கொண்டு, பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லியிருக்கு, சதா வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு மரண காலத்துல கலேவரம் முக்துவா, இந்த கலேவரம்னா இந்த தேகம்னு அர்த்தம், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா பிரயாத்தி செல்கின்றானோ, இந்த தேகத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா செல்கின்றானோ, எப்படி சொல்லணும், பகவானையே நினைச்சிட்டு கண்டினியூஸ் அவனோட சிந்தனையிலேயே எவன் இந்த தேகத்தை விட்டு போறானோ அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா ச மத்பாவம் யாதி, அவன் என்னுடைய தன்மையை அடைகின்றான். மத்பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம், தன்மை. மத்பாவம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சாயுஜ்யம் அப்படின்னு பேரு. என்னுடைய தன்மையையே அவன் அடைகின்றான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ந அஸ்தி அத்திர சம்சய, இந்த விஷயத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்ப நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னா பகவான் வந்து ஒரு பிரதிஜ்ஞாவே பண்ணிட்டார். எவன் வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு இந்த உயிரை விடுறானோ அவன் என் பாவத்தை அடைகிறான், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்தை அடைவதில்லை. இதான் முக்கியமானது, பரமபதத்தை அடைகின்றான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா, யாராவது பாகவதம் வச்சிருந்தீங்கன்னா படிச்சு பாருங்க. பாகவதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்தோட வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா வருது. பரீட்சித்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் உபதேசம் பண்ணும்போது சொல்றார், நிறைய கதைகள், பகவானோட கதைகள் எல்லாம் சொல்றார். 7 நாள் தீர்மானம் ஆயிடுது. 7 நாள் தீர்மானம் ஆனதுக்கு பிறகு 7 நாள்ல மரணம் வரப்போகுது அப்படின்னும் போது முதல் 6 நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து சுகமுனிவர் வந்து உபதேசம், நிறைய பகவானை பத்தின சிந்தனைகளை பண்றதுக்கு என்னெல்லாம் உண்டோ, பகவானை பக்தி பண்றதுக்கு அதெல்லாம் சொல்ற. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை நினைக்கணும்ன்ற விஷயத்தையும் சுகமுனிவர் வந்து அந்த பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ற. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ப்ரிப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்தி. இப்ப நீண்ட காலம் நம்ம இதை கேட்கறோம்னு வச்சுக்கலாம், இந்த வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், நிறைய பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்ற மாதிரி எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் தான், எல்லாம் பகவான் தான் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பக்தி மெதுவா 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 பக்தி உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பக்தியை வச்சுக்கிட்டு எப்படி நினைக்கிறது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல ஆச்சாரியார் சொல்ல வர. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இங்க கீதால மட்டும் சொல்லப்பட்டதில்ல, எங்க சொல்லப்படுது அப்படின்னா பரீட்சித்துக்கும் மரண காலத்துல சொல்லப்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வருது. அடுத்த ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம் சொல்ற, யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதஹ. ஆச்சாரியர் சொல்ற மாதிரி சொல்றார், ஹே கௌந்தேய. நான் இந்த ஃபுல்லா பாருங்க, எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாமம் வருதுன்னு பாருங்க. இந்த அத்தியாயம் ஃபுல்லா கௌந்தேய கௌந்தேய கௌந்தேயனே வந்துட்டு இருக்கோம். குந்தி புத்திரன் ஒண்ணு, குந்தி புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா பூமியை குறிக்கிறது, கூ பூமி அப்படின்னு அர்த்தம். கூ வந்து பாத்தீங்கன்னா குந்தியில இருக்க கூ வந்து பாத்தீங்கன்னா பூமியை குறிக்கிறது. பூமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா இருக்கும், ரொம்ப பொறுமையா இருக்கிறது பூமி மாதா. அதே மாதிரி வந்து ஞானம் விளையணும் அப்படின்னா அந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா பக்தினால வந்து பக்குவப்பட்டிருக்கணும். நம்ம உழுது லேண்டை வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்துறோம்னு வச்சுங்களேன், அப்பதான் வந்து அந்த பீஜத்தை போட்டீங்க அப்படின்னா ஞானம்ன்ற செடியானது வந்து பாத்தீங்கன்னா வந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா கௌந்தேயன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா உபயோகப்படுத்துறாரு. ஹே கௌந்தேய, எம் எம் வாபி, எந்தெந்த விஷயங்களை நினைத்து கொண்டு. போன ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னையே நினைச்சுக்கிட்டு எவன் உயிரை விடுறானோ அவன் என் பாவத்தை அடைகின்றான்னு சொல்லிட்டார். இதே மாதிரி மற்றவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதே நியமத்தை எல்லாத்திலையும் அப்ளை பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்ற. எந்தெந்த விஷயத்தை ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எம் எம் பாவம்,
எந்த எந்த விஷயங்களை வாபி பகவானை தவிர்த்து எந்தெந்த விஷயங்கள் வேணாலும் இருக்கலாம் அந்த உலகத்துல, எதை எதை நினைத்து கொண்டு ஸ்மரன் கலேவரம் தேஜதி நினைத்து கொண்டே இந்த கலேவரம் சொல்லக்கூடிய இந்த தேகத்தை விடுகின்றானோ. ஏன்னா எல்லாரும் பகவானை நினைக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் நிறைய தேவைப்படுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் எந்தெந்த விஷயங்களை நினைச்சுக்கிட்டு இந்த உயிரை விடுறானோ தம் தம் ஏவ ஏதி அவன் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்தந்த விஷயங்களையே அடைகின்றான். ஏவகாரம் போட்டிருக்கு, கண்டிப்பா அதையே அடைகின்றான். கடைசி தாட் ரொம்ப முக்கியமானது, கடைசி தாட். அதனால பாத்தீங்கன்னா ஏன் சுவாமி அப்படி அப்படின்னா சதா தத் பாவ பாவித்தக. ஏன் அப்படின்னா ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா அதையே பாவிச்சுக்கிட்டு இருந்தான் சதா காலம். அப்ப எதை சதா காலமும் ஒருத்தன் பாவிச்சுக்கிட்டே இருக்கிறானோ, எதையே நினைச்சுக்கிட்டு இருக்கானோ, எந்த விதமா நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அந்த விதமா தான் பாத்தீங்கன்னா கடைசி தாட்டு ஒருத்தருக்கு உண்டாகும். அப்ப அந்த கடைசி தாட்டு உண்டாகிறதுக்கு ஏத்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா மரணத்தை அவன் அடைவான். அதனால்தான் பாத்தீங்கன்னா நான் ஒரு 2-3 மரணத்தை பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். என்னோட பூர்வாசிரமத்துல தாத்தா இறந்து போகும்போது அம்மா அம்மா அப்புறம் பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்குலாம் இப்ப நம்ம சொல்றதுல பகவத்கீதையெல்லாம் தெரியாது இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா நல்லா தேவாரம் திருவாச்சகம்லாம் படிச்சவர். அவர்கிட்ட எனக்கு வரல, ஏதோ சின்ன வயசா இருந்ததுனால வராமல் போச்சு. இன்னும் வருத்தப்படுறேன். ஐயோ தாத்தாட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாச்சகம்லாம் கற்றுக்க முடியாமல் போச்சு, சீக்கிரமே போயிட்டாரு. அம்மா எல்லாம் உட்கார்ந்து தேவாரம் திருவாச்சகம்லாம் சொல்றாங்க. அது அப்புறம் கொஞ்சம் மரண படுக்கையில நெருங்கி வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக நடந்துக்கிட்டே இருந்து அப்புறம் கடைசியில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அம்மா பார்த்தீங்கன்னா தாத்தாவோட காது பக்கத்துல இருந்துக்கிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது பாட்டுக்கு மணிக்கணக்கா நடந்தது. இது பாத்தீங்கன்னா நான் என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னா, முன்னாடி இருந்த பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய காலம் பாத்தீங்கன்னா பஜன்ஸோ இதோ பண்ணிட்டே இருந்தாலும் கூட அந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அதை ஞாபகப்படுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஏதாவது சிந்தனைக்கு போயிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இனி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல யாராவது இருந்து பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஒருத்தர் மரணத்துக்கு நெருங்கிட்டார் அப்படின்னா அவருக்கு சொந்தமா பிரஜை இல்லாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கூட இருந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்ல நமசிவாய மந்திரம் அவர் என்ன உபாசனை பண்ணிருக்காரோ அந்த நமசிவாய மந்திரத்தையோ இல்ல என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு பாத்தீங்கன்னா தான் என்ன பாவிச்சமோ அந்த பாவனை பாத்தீங்கன்னா அந்த கடைசி காலத்திலையும் வர்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அது வேற எதுவும் பண்ணக்கூடாது. அங்க சதா இந்த ஸ்மரணம் இருந்துகிட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு வேலை அப்படி பண்ணலன்னு வச்சுங்களேன், இப்ப உலகத்துல நிறைய மரணங்கள் நடக்குது, பரபரப்பா இருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன பண்றோம், வலியை தாங்க கூடாது அப்படின்னு வலியை தாங்குற பழக்கத்தை நம்ம உண்டு பண்ணல. நம்ம என்ன பண்றோம், ஆன்டிபயோட்டிக் அதிகமா கொடுத்து பெயின் கில்லர் அதிகமா கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த தப்ப பாத்தீங்கன்னா ஒரு வேதாந்தம் படிச்சவங்க ஒரு முமுட்சுவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பண்ணாதீங்க. நல்ல ஸ்புரணத்தோட பாத்தீங்கன்னா இந்த பிராணன் போகணும். வலியா இருந்தாலும் பரவாயில்ல, வலியை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம பாத்தீங்கன்னா வலியை தாங்குற தன்மை பாத்தீங்கன்னா நமக்கு இப்பவே வரணும். உங்களுக்கு இந்த வலியை தாங்கி 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 ஸ்புரணத்தோட இருந்துகிட்டு அந்த வலியோட பகவானையும் என்ன பண்ணணும், மெதுவா ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அது மாதிரி எவன் பாத்தீங்கன்னா சதா காலமும் எதையே பாவிச்சானோ அதுதான் அவனுக்கு பாத்தீங்கன்னா கடைசி தாட்டா வரும். அப்ப பகவானை நினைச்சோன்னா பகவானை அடையலாம். இந்த உலகத்துல இருக்கிற வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா வேற எதையாவது அடையணும். ஐயையோ இந்த பேங்க் லாக்கர் நம்பர் யாருக்கும் சொல்லாம விட்டுட்டேனே அப்படின்னு மனசுல நினைவு வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த தேகத்துல இருக்கிற எல்லா பிராணன்களும் என்ன ஆகும், அப்பான வியான உதான சமான எல்லா வாயும் முக்கிய பிராணன்ல பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல ஒண்ணு சேர்ந்தோம். சாந்தோக்கியத்துல தெளிவா மந்திரம் இருக்கு. அந்த சமயத்துல இந்த பார்க்க முடியாது, கேட்க முடியாது, இது மாதிரிலாம் இருக்கு. அப்போ நம்ம அந்த கடைசி க்ஷணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட ஹோல்டு இருக்கு, பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணலாம்.
இவங்க என்ன பண்ணுவாங்க, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஐயையோ நான் வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம விட்டுட்டேனே, பேங்க் லாக்கர்ல வந்து நிறைய ஜுவல்ஸ் வச்சிருக்கு, ஐயோ அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தனே, அவனை பத்தி இவனுங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேனே பசங்களுக்கு, ஐயோ அந்த டாக்குமெண்ட் எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு அந்த சமயத்துல வந்து பகவானை நினைக்காம வேற எதையாவது, ஐயோ என் பேரனை விட்டுட்டு போறேனே, என்னோட மனைவியை விட்டுட்டு போறேனே அப்படின்லாம் நினைச்சோம் அப்படின்னா திரும்பவும் எங்க வர வேண்டி இருக்கும், அதை அடையறதுக்காக திரும்பவும் இந்த மனுஷ லோகத்துக்கே நம்ம பிறக்க வேண்டியிருக்கும். அப்ப எதை நினைச்சோமோ அதை தான் அடையணும். ஜடபரதரோட கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தமான கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்ப ஜடபரதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மானையே நினைச்சுக்கிட்டு இருந்தார், அதனால மானா பிறந்தார் அப்படின்னு. இதுதான் நியமம். இதுதான் இங்க சொல்லுது, சதா காலமும் எதையே பாவிச்சானோ அந்த விஷயத்தை தான் கடைசியில நினைப்பான், அந்த விஷயத்தை நினைச்சதுனால அதையே அவன் அடைவான் அப்படின்னு வந்துருக்கு. யத்பாவம் தத்பவதி. எந்த விதமா நம்ம பாவிக்கிறோமோ அந்த விதமா தான் நம்ம வாழ்க்கையானது, ஜென்மமானது அமைகின்றது சொல்லியாச்சு. 7வது ஸ்லோகம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிக்குது பகவான். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயः. தஸ்மாத் ஆகையினால், இதான் நியமம், என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என் பாவத்தை அடைவாய், எதை நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்தந்த விஷயத்தை தான் அடைவ. இதுதான் கடைசி தாட்டோட நியமம். ஆகையினால் நீ என்ன பண்ணு அப்படின்னா, ஹே அர்ஜுனா நீ என்ன பண்ணு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, உயிரோட இருக்கும் போதே, உடம்பு நல்லா இருக்கும் போதே, படுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளோட கண்ட்ரோல் இருக்காது, சுத்தி இருக்கிறவங்க நிறைய ஆன்டிபயோட்டிக்க கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெளியில எதுவும் பண்ண முடியாது, இப்பவே நல்லா ஹெல்த்தியா இருக்கும் போதே சர்வேஷு காலேஷு எல்லா காலங்களிலும் மாம் அனுஸ்மர என்னையே நினைச்சுக்கிட்டு. அப்ப வேலை எப்படி சுவாமி பண்றது, வேலையும் பண்ணு, என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தியச்ச யுத்தத்தையும் செய்வாயாக. நடுவில் 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 இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மரணம் பண்ணிக்கிறேன். நம்மள்கிட்ட 2 மனசு இருக்கு, ஆழ்ந்த மனசு, வெளி மனசு, உள் மனசு அப்படின்னு. நீ காலையில் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸ்லோகத்தை வந்து தப்பு பண்ணுறேன். ஏன் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிருஷ்ணர் மேலே போச்சு அப்படின்னா பேசுறது தெரியாமல் போயிடுது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே நான் பண்ணுங்க. மேல் மனசு கீழ் மனசுன்னு 2 மனசு இருக்கு. நம்ம இப்ப சிந்தனை பண்ணிட்டே, பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே நான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க முடியும். ஒரு காய்கறி வெட்டிக்கிட்டே நான் பேச முடியும், வாக்கிங் போயிட்டே பேச முடியும். சில காரியங்கள்ல மட்டும்தான் என்ன ஆகணும், 2 சேர்ந்து பண்ண முடியாம இருக்கும். நிறைய காரியங்கள் மனசு தனியா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இந்த உடம்பு தனியா இயங்கிட்டு இருக்கலாம். அப்ப எங்கெல்லாம் நீங்க யுத்தம் பண்றது, இந்த மாதிரி இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் தனியா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உள்ளுக்குள்ளார மனசுல இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல ப்ராப்ளமே வராது. ஒரு கார்டனிங் பண்ணும் போதும் பண்ண முடியும், எங்கேயாவது ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ண முடியும், வாக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ண முடியும், டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க பண்ண முடியும். எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைத்து கொண்டிரு, பகவானையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஆகினால் எல்லா காலங்களிலும். இது எங்கேயோ வந்திருக்கே சுவாமினா, கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இது கொடுத்திருந்தார் தெரியுங்களா, 27வது ஸ்லோகம், இந்த அத்தியாயத்திலே 27வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுனன் இருந்துச்சா. 27வது ஸ்லோகத்துல கடைசி லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது அப்படியே இருக்கும் பாருங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரன் இங்க சொல்லியிருக்கு, அங்க சொல்லியிருக்கு 27வது ஸ்லோகத்துல தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவ அர்ஜுனன். இந்த 2 கமாண்டிங் நமக்கு. யோகத்தோடு கூடினவனா இருக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னா, ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு பகவானையே ஸ்மரிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகத்தோடு கூடி இருக்கிறது, பகவானோட சேர்ந்து இருக்கிறது. அது மட்டும் இல்ல, மையர்ப்பித்த மனோபுத்திகி,
மையர்ப்பித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னிடத்தில் அர்ப்பிக்கப்பட்ட மனதை. இப்ப நான் உங்களுக்கு வேதாந்தம் ஏன் எடுக்கிறேன்? டைரக்டா ஒரு அபியாசத்துக்கு போயிடலாமே சுவாமி. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எல்லாத்தையும் ஓங்காரத்தை சொல்லுங்க, அவ்வளவுதான், ஓங்காரத்தை சொல்லிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தா போதும் அப்படின்னா அப்படி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுக்கு புத்திக்கு புரிய வைக்கணும். நான் இவ்வளவு பேசுறது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது உங்க மனசுக்கு புத்திக்கு புரிய வச்சிடணும். என்ன அப்படின்னா, இந்த வெளியில இருக்கிறதெல்லாம் வெறும் நிஸ்சாரம், ஒண்ணும் இல்லை. வெங்காயம் மாதிரி உரிக்க 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 ஒன்னும் வராது. இங்க இந்த உலகத்துல நீங்க என்ன தேடினாலும் ஒன்னும் வராது. நான் யூடியூப்பை வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், வேகமா பார்ப்பேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு ஞானம் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வேற ஒரு புண்ணாக்கும் இல்லைங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை இந்த உலகத்துல. என்ன சுத்தி பாருங்க, ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க, இல்ல யூடியூப் எடுத்து பாருங்க, இந்த வெளியில போய் உலகத்தை பாருங்க. இங்க ஒர்த்தான ஏதாவது இருக்கா? மோட்சத்தை கொடுக்கறதுக்கு, மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேன்மையை கொடுக்கறதுக்கு, மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கான? ஒரு மண்ணாங்கட்டியும் இங்க எதுவுமே இல்லை. பகவான் மட்டும்தான் சாரமான விஷயம், மற்றதெல்லாம் நிஸ்சாரம். இதை புரியறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்த சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம் எல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப மனசை வந்து பாத்தீங்கன்னா கண்ட சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா ஓட விடாம மைய அர்ப்பித்த பகவானிடத்திலேயே இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப விகல்பமா இருக்கிற சஞ்சலிச்சுக்கிட்டு இருக்க அந்த மனசை என்ன பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணிட்டு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புத்தி என்னது? அத்தியவசாயோ புத்தி, நிச்சயாத்மிகா புத்தி. நிச்சயம் பண்றது, சங்கல்பம் பண்றது. எது? இந்த புத்தி தான் சங்கல்பம் பண்ணுது. அங்க போலாம், இங்க போலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணணும், இதெல்லாம் அடையணும், அதெல்லாம் அடையணும், இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எதெல்லாம் இந்த மனசுல இந்த புத்தியில சங்கல்பமா வருதோ அந்த சங்கல்பத்தை எல்லாத்தையும் இந்த வேதாந்தம் கேட்க கேட்க என்ன பண்ணணும்? ஒரு புண்ணாக்கும் பண்ண வேணாங்க, எல்லாம் நிஸ்சாரம். நம்ம போட்டிருக்க டார்கெட் எல்லாம் சங்கல்பங்கள் எல்லாமே சம்சாரம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த புத்தியையும் கூட, புத்தி என்னது? சங்கல்பாத்மகம் புத்தி. சங்கல்பம் பண்ணக்கூடிய புத்தியையும் என்ன பண்ணணும்? ஃபைனல் இது நம்ம அடைய வேண்டியது பகவானைத்தான் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிட்டு, சிந்தனையையும் பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும், சங்கல்பங்களையும் பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்றதுதான் மனோபுத்தியை வந்து சமர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம். சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த உயிரை விடுறானோ, மாமேவ ஏஷ்யசி, என்னையே நீ அடைவாய் அர்ஜுனா. அர்ஜுனா கவலையே படாத, என்னையே நீ அடைவாய். ந சம்சய, இதுல வந்து பாத்தீங்கன்னா அசம்சய, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மாமேவ ஏஷ்யசி என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனால்தான் நம்ம பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு 2 மார்க்கம் சொல்றோம். ஒரு 55 வயசுக்கு மேலேயே ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடணும் அடுத்த யாத்திரைக்கு. நம்ம பாட்டுக்கு பேய் மாதிரி கண்ட கர்மத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தோம்னா கடைசியில எந்த தாட்டு வரும்? எதை அதிகமா பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதுதான் முன்னாடி வரும். ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? வெளியில இருக்கிற விவகாரங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வரணும். அதனால்தான் 58 வயசு 60 வயசுல வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். பேசாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் கர்மத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு வேற எந்த விவகாரத்திலையும் ஈடுபடாம கோயிலுக்கு போங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்க, தீர்த்தாடனம் பண்ணுங்க, முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள்ல கொஞ்சம் இது பண்ணுங்க. அதையும் மெதுவா வயசாக 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 என்ன பண்ணுங்க, எடிட் பண்ணிக்கிட்டே வாங்க. எடிட் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிடணும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு, வானப்பிரஸ்த தர்மம் அதுதான், சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு காலையில எந்திரிச்சோமா ஒரு ஈஸ்வரனுக்கு ஒரு முடிஞ்சா ஒரு பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை உட்காந்துங்க, மெதுவா வந்து வேதாந்தத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. முடிஞ்சா பக்தி கிரந்தங்களை, பாகவதம் மாதிரியான பக்தி கிரந்தங்களை பகவானை இது பண்றதுக்கு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, படிங்க. இதுக்கப்புறம் மெதுவா 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 என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா அதையும் விட்டுறணும். இந்த பூஜை பண்றது இது கூட வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான எண்ணங்கள் இருக்கு. நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறது, நிறைய வேதாந்தம் கேட்கறது, இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அநேக தாட் இருக்கிறதுனால, நிறைய தாட் ப்ராசஸ் இருக்கிறதுனால சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலப்படுத்தும். ஐயோ எனக்கு இந்த சப்தம் தெரியலையே, அந்த சப்தம் தெரியலையே, இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார் சுவாமி, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார் சுவாமின்னு அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? சித்தம் வந்து ஏன்னா அது குழம்பி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்றார் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக தத்துவ அபியாசக. ஒரு முக்கியமானது ராமர் ஹனுமனுக்கு சொல்ற உபதேசம், ஏக தத்துவ அபியாசம்.
அநேக தத்துவங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய சப்தங்கள் உள்ள போச்சுன்னா இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? சுத்திக்கிட்டே இருக்கும். சப்தஜால மகாரண்யம் சித்த பிரமணகாரம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரமணம் ஆகிறதுக்கு எது காரணம்? சுத்தி திரியறதுக்கு எது காரணம்? நிறைய சப்தங்கள். அப்போ ஒரு டைமுக்கு மேல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்தங்கள் அதிகமா கேட்கறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்காது. என்ன பண்ணணும்? ஏக்க தத்துவத்துக்கு வந்துடணும். அந்த ஏக்க தத்துவ அபியாசத்தை 8வது ஸ்லோகத்துல ஆச்சாரியா சொல்றார். என்னன்னு வந்துரு, அபியாசயோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். அபியாசயோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானுசிந்தயன். அபியாச யோகம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியார் சொல்றார். இதே வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல 8, 9 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் நான். 9வது ஸ்லோகம் 8, 9 2 ஸ்லோகங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க கம்பேர் பண்ணிக்கணும். பகவான் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சமாதி பண்ணணும். சதா வந்து பாத்தீங்கன்னா திரிபுட்டி இல்லாம, நான் வேற பகவான் வேற அப்படின்னு இல்லாம, தியானம் வேறன்னு இல்லாம என்ன பண்ணணும்? சதா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்திலேயே மனசை வந்து பிக்ஸ் பண்றது, எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதுக்கு பேர் சமாதி. மையேவ மன ஆதத்ஸ்வ மகி புத்திம் நிவேசய அப்படின்னு அந்த இடத்த சொல்றார் பக்தி யோகத்துல லாஸ்ட். பக்தினா நம்ம வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை வாங்கி சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லிட்டு போற இது இல்லை. கோயில்ல போய் நின்றுகிட்டு இருக்கிறது பக்தி இல்லை. பக்தின்றது வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல இந்த சித்தத்தையும் மனசையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அந்த சவிகல்ப சமாதி. அதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர். யோகத்தோடு கூடிய பக்தி. ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா அது பண்ண முடியலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அபியாச யோக யுக்தேன சேத்தசா நான்யகாமினாக்கு வந்துடணும். அந்த சமாதிய பகவான் இடத்துல மனசை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அபியாசம், பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடணும். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோசி மயிஸ்திரம். சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்திலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படின்னா அபியாச யோகேன ததக, அபியாச யோகத்தை பண்ணி மாமிச்சாப்தும் தனஞ்சய, என்னை அடைவதற்கு முயற்சி செய்வாயாக அப்படின்னு 12:9 சொல்ற. அதேதான் இங்க நம்ம எடுத்துக்கணும். அபியாச யோக யுக்தேன, அபியாச யோகத்தோடு கூடினவனா இருந்துகிட்டு, சேத்தசா சித்தத்தினால, ந அந்யகாமினா வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஒரு 65 வயசுல செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிருங்க சீக்கிரமே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன், அது மாதிரி ஆட்களும் பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டா மரண படுக்கையில இருக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுவாமி, அந்த சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து சேவா பண்ற ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து என்னாச்சு சுவாமி சமாதி ஆயிட்டாரா, என்ன ஆச்சு, எப்படி இருக்காரு அப்படின்னா டெய்லி ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் கேட்பேன். அப்ப அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்றாங்க சாமி. இவங்க என்ன பண்றாங்கன்னா பேப்பரா கொண்டுட்டு வந்து அவரை பெட்ல படுத்திருக்கவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுதி வாங்க வேண்டியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா பேப்பரை கொண்டு வந்து அவரை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க சாமி. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா மரணத்து பக்கத்துல இருக்காரு, அவரை நிம்மதியா இருக்க விடணும்னு ஒரு தோணல சாமி. இந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க, ரொம்ப நொந்து போயிருக்கோம் சாமி, இது மாதிரிலாம் மனுஷங்க இருப்பாங்களா சாமி அப்படின்னு. இந்த சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மரண காலத்துல இருக்கும் போது நிம்மதியா இருக்க விடாம அவர்கிட்ட இருந்து எவ்வளவு பிடுங்க முடியுமோ அப்ப கூட வந்து பிடுங்கிறது. இதேதான் உலகத்திலையும். அப்ப கடைசி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட்டில்மெண்ட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா சஞ்சலம் உண்டாயிடும். எவ்வளோ இயர்லியரா வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. பேப்பர் ஒர்க் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிருங்க. கிளியர் பண்ணிட்டு மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எந்த சிந்தனைக்கும் போகாம, எந்த சிந்தனைக்குன்னு அர்த்தம் ந அந்யகாமினா, வேற எந்த சிந்தனைக்கும் போகாம. இப்ப வேதாந்தம் படிக்கிறது என்னது, ஏதோ ஒரு மோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேகங்களை எல்லாத்தையும் சத்தியம் நினைக்கிறோம். மனைவி, குழந்தைங்க, பேர குழந்தைங்க, வெளியில இருக்கிற விஷயம், இதெல்லாம் மோகத்தினால சத்தியமா தெரியுது. இந்த வேதாந்தம் கேட்க கேட்க நமக்கு தெரியணும் இது எல்லாம் வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பகவான் மட்டும்தான் சத்தியம்னு வேற எந்த விஷயத்தையும் சிந்தனை பண்ணாம
என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணாம அந்நியகாமினா, இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த விஷயங்களையும் சென்றடையாமல் ஒரே அபியாச யோகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு, அபியாச யோகம்னா பிராக்டிஸ், ஏக தத்துவ அபியாசம்னு பேரு. ஒரே தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுல வச்சுக்கிட்டு பரமம் புருஷம் திவ்யம் யாதி, அவன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி ஒருத்தன் இறந்து போறான் அப்படின்னா பரமம் புருஷம் திவ்யம் யாதி, பரம புருஷனா இருக்கக்கூடிய சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சென்று அடைகின்றான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகத்தை அடைகின்றான், சாயுஜ்யத்தை அடைகின்றான் அப்படின்னு இந்த பரமம் புருஷம் திவ்யம்ன்ற வார்த்தை சொல்லப்படுது. நம்ம அடையறதுல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மலோகம் வரைக்கும் தான் நம்ம அடைய முடியும். அந்த பிரம்மலோகத்துல இருக்கிறது யாருன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சகுண பிரம்மமானது அங்க இருக்கு. அந்த பிரம்மத்தை நம்ம போய் அடைவோம். இதுதான் எப்படி சுவாமி அப்படின்னா, ஹே பார்த்த அனுச்சிந்தையன் முக்கியம். இந்த அபியாச யோகத்துக்கு இன்னொரு மீனிங் என்ன சுவாமினா, இங்க ஆச்சாரிய சொல்ற அனுச்சிந்தையன் அப்படின்னா தொடர் சிந்தனை. எவன் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரே சிந்தனை பண்ணிக்கிட்டே அந்த பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா அந்த பரம புருஷனை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார், சரி அந்த பரம புருஷனை எப்படி சுவாமி இது பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரம புருஷனை பத்தி சொல்றதுக்காக லட்சணங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த லட்சணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு பார்த்துருவோம். கவிம் புராணம் அனுசாசிதாரம், 9வது ஸ்லோகம். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயான் அனோரணீயான் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாத்தாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணீயான் சமனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாத்தாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத். முக்கியமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், கவிம் புராணம். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை நினைக்கிறான். எப்படி நினைக்கிறான்? கவிம், சர்வத்தையும் அறிந்தவர். நம்ம நேத்து கூட விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கவின்ற சப்தத்தை பார்த்தோம். பகவானுக்கு நாமம் கவிஹி அப்படின்னு. விஷ்ணு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமம், பரமாத்மாக்கு நாமம் கவிஹி, கிராந்ததர்ஷி, எல்லாத்தையும் அறிந்தவர், சர்வதிற்கு அப்படின்னு நேத்து ஆச்சாரியர் போட்டிருந்தார் பாஷியத்துல. சர்வதிற்கு, சர்வதிற்கு ஈஷாவாசியத்திலையும் கவிம் கவிம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வருது. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. கவிம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிராந்ததர்சி, சர்வதிற்கு அப்படின்னு அர்த்தம், எல்லாத்தையும் அறிந்தவர். அப்ப நம்மளுடைய கர்மா எல்லாத்தையும் தெரிஞ்சவர். அது மட்டும் இல்லாம புராணம், ரொம்ப பழமையானவர், இருக்கிறதுலயே ஆதி காலத்துல இருந்து நித்தியமா இருக்கிறது அந்த பகவான். புராணம் அனுசாசிதாரம், அனுசாசிதாரம் அப்படின்னா அவரோட கட்டளையில தான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் கர்ம பலன்களை கொடுப்பவர் அனுசாசிதாரம், சாசனம் பண்றவர் ஈஸ்வரன். இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா சாசனம் பண்றவர். அப்படிப்பட்ட அந்த பரம ஈஸ்வரன் அனுசாசிதாரம் எப்படி இருக்கார்? அனோஹோ அணியான், அனோரணியான், அணுவிற்கும் அணுவானவர். எங்க சுவாமி இருக்கார்? என்னுடைய ஹிருதயத்திலேயே இருக்கார். அனோரணியான், அணுவிற்கும் அணுவானவர். சமனுஸ்மரேத்யஹ, இந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா அனுஸ்மரேத், அனுஸ்மரேத் யக, எவன் வந்து இந்த பரமாத்மாவை அனுஸ்மரேத்து யக, அனுஸ்மரேத்யகன் இருக்கு, யகவை பிரிச்சிருங்க. யக எந்த சாதகன், எந்த நல்ல வேதாந்தம் கேட்டு நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் அனுஸ்மரணம் பண்றானோ இந்த பகவானை, அந்த பகவான் எப்படிப்பட்டவர்? சர்வஸ்ய தாத்தாரம், எல்லாத்தையும் தாங்கிறவர் அவர்தான். இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணனாவும் இந்த தேகத்துல கான்சியஸ்னஸாவும் அவர் தான் இருக்கார். உணர்வாவும் உயிராவும் இருந்துகிட்டு இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் தாங்கிறார். அப்படிப்பட்டவரை தாத்தாரம், அச்சிந்திய ரூபம், சிந்தனைக்கு எட்டாதவர். நிர்குண நிராகாரத்தை சிந்திக்க முடியாது. அப்ப சிந்திக்க முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? அவர் நான் தான் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அவர் ஆப்ஜெக்டா சிந்திக்க முடியாது. நான் இருக்கேன், நான் இருக்கேன். அஸ்தித்யேவ உபலப்தஸ்ய,
பகவானை எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஸ்தி இருக்கார், அவ்வளவுதான். எப்படி இருக்கார் சொல்ல முடியாது. நான் இருக்கேன். அந்த நான் இருக்கேன்னு சொல்றதுதான் பகவான். எப்படி என்ன அப்படின்னு சிந்திக்க முடியாது, சிந்தனைக்கு எட்டாதவர் பகவான். அந்த பரபிரம்மம் எப்படி இருக்கு? அத்தியாத்மம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, எல்லா தேகத்திலேயும் நானா இருக்கு. நம்ம நானா இருந்துகிட்டு மற்றதெல்லாம் சிந்திக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா நானே சிந்திக்க முடியாது. அப்ப நானா இருக்கலாம் முடிய நானை சிந்திக்க முடியாது. அப்ப நான் பாத்தீங்கன்னா அச்சிந்திய ரூபம், சிந்தனை கெட்டாதது. ஏன் சுவாமி அப்படின்னா நாமரூப குணங்கள் இல்லாதது அந்த பகவான். அப்படிப்பட்டது என்னது? ஆதித்ய வர்ணம். ஆதித்ய வர்ணம் என்னது? பிரகாசம், சைத்தன்யம், நித்திய பிரகாச சுரூபம். சதா ஸ்புரணமா பகவான் ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கார். ஆதித்ய வர்ணம்னு அர்த்தம் ஜோதி ஸ்வரூபம்னு அர்த்தம். நம்முடைய உள்ளத்துல இருந்துகிட்டு இன்னத்து சொன்னீங்கல்ல, நீங்காமல் சதா காலமும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்ன வார்த்தை பாருங்களேன். சிவபுராணம் ஒவ்வொன்றும் என்னமா இருக்கு தெரியுங்களா? ஐயோ, என்னைக்காவது எடுக்கணும். என்னது? இமைப்பொழுதும் என் நெஞ்சில். ஒரு க்ஷணம் கூட பகவானுக்கு பாத்தீங்க அப்படின்னா கேப்லாம் விடுறது இல்லைங்க. அலுப்த திருக்குன்னு பேர் அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்கு பகவானுக்கு. அலுப்த திருக்குன்னு வச்சிருக்கு பேர். அலுப்த திருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஒரு க்ஷணம் கூட மறைவில்லாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறவராம் பகவான். பாத்தீங்கன்னா என்னோட உள்ளத்துல இருந்துகிட்டு சதா பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கார், ஸ்புரணமா இருக்கார். ஆதித்ய வர்ணம் அவருக்கு ஸ்பெஷல் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சதா பிரகாச சுரூபம், சைத்தன்ய சுரூபமா இருக்கார். அப்படிப்பட்டவரை பாத்தீங்கன்னா எவன் அனுஸ்மரேத், எவன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிந்திக்கிறானோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா தமசப்பரஸ்தாத். அவன் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவர் அப்படின்னா இருட்டுக்கு அப்பால் இருக்கிறவர். நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நள்ளிரில் பாத்தீங்கன்னா நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபுராணத்தை சொல்லுது. நல்ல அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த தமசுன்னு சொல்லக்கூடிய அஜானத்திற்கு அப்பாற்பட்டவரா இருக்கார். அவரை எவன் பாத்தீங்கன்னா அனுஸ்மரணம் பண்றானோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 9வது ஸ்லோகம் சொல்லுச்சு. சொன்னதுக்கு பிறகு அந்த பகவானை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும்? 10வது ஸ்லோகம் சொல்லுது. பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்யே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷமுபைதி திவ்யம். பிரயாண காலே மனசாச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்யே பிராணம் ஆவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா பாகவதத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2, 2, 19, 20, 21 மூணு ஸ்லோகம் இருக்கு. பரீட்சித்துக்கு பாத்தீங்கன்னா சொல்றாரு 2வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 2 2வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல 19, 20, 21 அப்படியே இங்க இருக்கிறது என்னவோ அது அப்படியே அங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரயாண காலம் அப்படின்னா மரணிக்கிற காலத்துல, ஏன்னா பரீட்சித்துக்கு மரணம் நெருங்கிடுச்சு. 7 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா கதையெல்லாம் சுக்கமுனிவர் மூலமா நல்ல பகவானோட லீலைகள் எல்லாத்தையும் கதை எல்லாத்தையும் கேட்கிறான். பரீட்சித்து மாதிரி ஒரு பக்தன் இந்த உலகத்துக்கு கிடைக்க முடியாது. அதனால்தான் அவர் மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா இந்த பாகவதம் கிடைச்சிருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்ல பகவானை பத்திர சிந்தனைகள் எல்லாம் கேட்டதுக்கு பிறகு பகவான் அங்க சொல்றார், சுக்கமுனிவர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரயாண காலே, பிரயாண காலத்துல பாத்தீங்கன்னா பிரயாணம்னா ஸ்டார்ட் பண்றோம், யாத்திரை ஸ்டார்ட் பண்றோம். கேப் புக் பண்ணிருந்தோம், கேப் வந்துடுச்சு, ரெடியா இருக்கு. டிரைவர் ஹார்ன் அழுத்திட்டே இருக்கா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதே மாதிரி பிரயாண காலம் வந்த பிறகு மனசா அச்சலேன பெட்ல படுத்திருக்கோம். அபியாசம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நீங்க யாரு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராணனை உபாசனை பண்றீங்களோ, ஹிரண்ய கர்ப்பரை உபாசனை பண்றீங்களோ, ஓங்காரத்தை உபாசனை பண்றீங்களோ, உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடியே மெசேஜ் வந்துடும், சுவாமி ரெடியா இருங்க, தயாராகுங்க போற டைம் வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் உபாசகர்களுக்கு டைம் கொடுத்துருவார், சொல்லிடுவார். நீங்க என்ன பண்ணணும் அந்த சமயத்துல? மனசா அச்சலேன, மனச பாத்தீங்கன்னா கண்ட விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா
நினைவு கொண்டு போகாம கிருதும் ஸ்மார கிருதக்கு ஸ்மார கிருதும் ஸ்மார கிருதக்கு ஸ்மார. ஏ மனசே, நீ நினைக்க வேண்டிய சமயம் வந்தாச்சு. நீ என்னெல்லாம் உபாசனை பண்ணனியோ, எந்த பகவானை பத்தி திரும்ப திரும்ப கேட்டியோ, எந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தியோ, எந்த பிராண உபாசனைய பண்ணியோ, பகவானை பத்தி போன ஸ்லோகத்துல என்னெல்லாம் சொன்னமோ இதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வா. ஏ மனசே, நினைவுக்கு கொண்டு வான்னு மனசை பார்த்து புத்தி சொல்லுதான். சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மனச அச்சல தத்துவமா கொண்டு வந்து வேற எந்த சிந்தனையிலையும் கொண்டு போகாம பக்தியாயுக்தக, பக்தியாயுக்தகன்னு அர்த்தம் பக்தியோடு சேர்ந்து அந்த பரமாத்மாவையே சிந்தனை பண்ணிக்கிட்டு கூடவே என்னது யோக பலேன செய்வ, யோகத்தோட பலத்துல, யோக பலேன செய்வன்னு அர்த்தம் யோகத்தோட பலத்தோடு பக்திய பண்ணிக்கிட்டு. புளியோதரை சாப்பிட்டு பக்தி பண்ணிட்டு போனோம்னா நடக்காது. அதனால இப்பயே நான் சொல்றேன், ஏக தத்துவ அபியாசத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிருங்க. யோகம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இடத்துல ஒன்றி போயிருக்கிறது தான் யோகம். நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயா ரிலாக்ஸா நானும் பகவானை வந்து பாத்தீங்கன்னா இங்க லோகத்துல பக்தர்கள் கம்மியா யோசிச்சு பாருங்க. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா யோகம் கூடாம இருக்கும். கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு கன்னத்துல போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா பக்தி பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு விளக்கு போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணா பக்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதெல்லாம் வந்து மரண காலத்துல வந்து உங்களுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. புண்ணியாத்மாவா இருக்கலாம். அப்ப யோகத்தோடு யோக பலத்தோடு சேர்ந்துகிட்டு, யோக பலம் என்ன எதுக்காக சுவாமி? அப்ப நான் பிருவோர் மத்தியே பிராணமாவேசிய சம்யக், இந்த பிராணனை ஏத்தி இறக்கி அபியாசம் பண்ணிருக்கிறது தான் யோகம்னு பேரு. இந்த மரண காலத்துல நல்ல ஊர்துவ கமனமா இருக்கிற வாயுவை என்ன பண்ணணும், மேல் நோக்கி சுஷும்னா நாடி வழியா ஏக்க சிந்தனையில வந்து பாத்தீங்கன்னா புருவோர் மத்தியே, புருவத்தோட மத்தியில அவிமுக்ஷி கஷேத்திரன்ற இடத்துல அங்க சிவபெருமான் தாரக மந்திரத்தை சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு, டிக்கெட்டை கட் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு. அந்த பகவானையே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணம் ஆவேசி சம்யக்கு, நல்ல பிராணனோட நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி ச தம் பரமம் புருஷம் உபைத்தி திவ்யம், அவன் அந்த இடத்துல இருந்து என்ன பண்றான், இங்க இருந்த சுஷும்னா நாடி வழியா பிரம்மரந்தரம் வழியா வெளிக்கிளம்புகின்றான் அர்ச்சிராதி மார்க்கத்து வழியா. அப்படி போறவன் வந்து பாத்தீங்கன்னா பரமம் புருஷம் திவ்யம் யாதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா உபைத்தி, அவன் மேலான அந்த பரம புருஷனை பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்ய கர்ப்பரை விஷ்ணு பகவானை சென்று அடைகின்றான். கைலாயமா இருக்கட்டும் அது வைகுண்டமா இருக்கட்டும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமி எப்படி சாமி நினைக்கிறது, இன்னும் சொல்லாம இருக்கீங்களா சாமி? அதுக்காக பிரிப்பரேஷன் 11வது மந்திரம் வருது. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி, யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யதயோ வீதராகாஹ, விஷந்தி யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி, யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே, தத்தே பதம் சங்கிரஹேன பிரவக்ஷ்யே. எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி, எந்த அக்ஷரத்தை வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்களோ, எந்த அக்ஷரம், அக்ஷரம் பிரம்ம பரமம், முன்னாடியே சொல்லிட்டோம். அக்ஷரம்னா எது, பிரம்மம்னா எது, அக்ஷரம் நாசம் இல்லாதது, அதான் அக்ஷரம். எந்த அக்ஷரத்தை வந்து எந்த பிரம்மத்தை வந்து வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கின்றார்களோ வதந்தி விஷந்தி ச யத் யதயோ வீதராகாஹா, விஷந்தி யத் யதயோ, எந்த யதிகள் முயற்சி செய்யக்கூடிய சன்னியாசிமார்கள், வீதராகாக ஆசை இல்லாதவங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஆசையா இருக்குங்க எல்லாத்துக்கும், வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரயத்தனம், வெளியில தான் பிரயத்தனம் பண்றாங்க சன்னியாசிகள்லாம். நேற்று ஒரு யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க, ஒரு சுவாமி மண்டலேஸ்வர் வந்து பாத்தீங்கன்னா கும்பமேளாக்குல இருந்து அங்கிருந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். ஹிந்தி தெரிஞ்சு அவங்களுக்கு அனுப்புவேன், நான் போட்டு விட்றேன், யாரோ பாருங்க. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மண்டலேஸ்வர், மகாமண்டலேஸ்வர், அப்புறம் இது சங்கராச்சாரியார் அப்படின்னு எல்லாம் விலை போட்டு எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க முன்ன 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சரியர்கள்லாம் பார்த்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் கூவி இப்போ எப்படி எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டு வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்களோ, நீங்கள் சீட் நிற்கணும் அப்படின்னா கட்சிக்கு பணம் கொடுக்கணும். இல்லைன்னா எம்எல்ஏக்கு நிற்க முடியாது, எம்பிக்கு நிற்க முடியாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கு.
அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமியார்கள்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்காடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சனி அக்காடா, அந்த அக்காடா, இந்த அக்காடா, துக்கடா தான் எல்லாம். எல்லா அக்காடா பேரை போட்டு எல்லாம் மண்டலேஸ்வரர், மகாமண்டலேஸ்வரர்னு பட்டம்லாம் கொடுப்பாங்க. நம்ம நித்யானந்தா கூட என்ன பண்ணிட்டாரு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணத்தை கொடுத்து ஹரித்வார் கும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகாமண்டலேஸ்வரன் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு என்னன்னே தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. இங்க சொல்லக்கூடிய யதி அப்படிப்பட்ட யதி இல்லை. யதின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செய்பவன் எங்க, மோட்சத்துக்காக. வெளியில இல்லை, வெளியில காரியம் இல்லை. அப்ப யதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இல்லாத யதிகள் சொல்லியாச்சு. சன்னியாசிகள் எப்படிப்பட்டவங்க, வீத்தராக. சன்னியாசிட்ட ஆசை இருந்தாவே அவன் சன்னியாசின்றது இல்லை. ஈஸ்வர இச்சைப்படி ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு எவன் வந்திருக்கானோ அவன் தான் யதி. அவனோட பிரயத்தனம் எல்லாமே உள்ளதான் பிரயத்தனம் முடிய வெளியில இருக்கிறத அடையிறதுக்காக இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளை விட்ட யதிகள் வந்து பாத்தீங்கன்னா எது விஷந்தி, எந்த தத்துவத்தில் பிரவேசிக்கின்றார்களோ. இரண்டாவது. மூணாவது, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி. கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் மாதிரி நிறைய பேர் வெளில தெரியல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியத்தை நல்லா காப்பாத்திக்கிட்டு எதுக்காக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்றாங்களோ அதே மாதிரி தத்தே பதம், அந்த பதத்தை வேதத்தை அறிந்தவர்கள் எதை சொல்கிறார்களோ, நல்ல ஆசை விட்ட சன்னியாசிகள் எதில் பிரவேசிக்கிறார்களோ, நுழைகிறார்களோ, எதை அடைவதற்காக பிரம்மச்சரிய அனுஷ்டானம் செய்கிறார்களோ அந்த பதத்தை நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன். தத்தே பதம் சங்கிரகேன பிரபக்ஷி. அந்த பதத்தை வந்து நான் ரொம்ப சுருக்கமா உனக்கு நான் சொல்கின்றேன் அப்படின்னு பிரதிஜ்ஞா பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்தை ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். என்ன பதம் சுவாமி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுக்கு பேரு அக்ஷரம், பரமம் பிரம்மம். ஆளுக்கு பேரு யாரு, பிரம்மம் தான் ஆளு. அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே அடையணும். நிர்குண நிராகாரம். நிர்குண நிராகாரமா இருக்கிற சுத்த பிரம்மத்தை நான் அப்படின்னு அறியணும். நிர்குண நிராகாரமா இந்த தேகம், மனசு, புத்தி எல்லாத்தையும் நேத்தி 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 பண்ணிட்டு தான் 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 நின்று அந்த தான் தான் பிரம்மம்னு அறிஞ்சோம் அப்படின்னா இங்கேயே மோட்சம். அகம் பிரம்மாஸ்மின் இங்கேயே அறியணும். சுவாமி முடியல சுவாமி, நேத்தி நேத்தி பண்ற சாமர்த்தியம் எனக்கு வரல சுவாமி இன்னும். அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிரம்மத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அக்ஷர பிரம்மத்துக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம்ன்ற பேர். அதுக்கு பேரும் அக்ஷரம் அப்படின்னு பேர். ஆளுக்கு பேரும் அக்ஷரம், அவரோட பேருக்கு பேரும் அக்ஷரம், ஓங்காரம். அப்ப என்ன பண்ணுங்க, ஆளை பிடிக்க முடியல அப்படின்னா அவரோட பேரை பிடிச்ச ஆளை பிடிங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ருதி நிருத்யச மூர்தன் யாதாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம். சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹ்ருதி நிருத்யச மூர்தன் யாதாயாத்மன பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணம். என்ன பண்ணணும், இதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பரீட்சித்துக்கும் சொல்றார், உத்தவருக்கும் இதே தான் சொல்றார். பரீட்சித்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக தாரணத்தை எல்லாம் சொல்றாரு. அங்க யாரு, சுகமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு உபாயமா இந்த யோக தாரணங்கள் எல்லாத்தையும் சொல்றார். சர்வத்வாராணி சம்யம்ய, எல்லா ஹோல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி, கண்ணு க்ளோஸ் பண்ணணும், காது க்ளோஸ் பண்ணணும், ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். நாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவா ஃபுட்டு கொடுக்கணும். மரண காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னாவே என்ன பண்ணுங்க, வெறுமனே வடக்கிருத்தல்னு ஒன்று பழைய நம்மளோட இதில் இருக்கு. இங்கேயும் இவருக்கு வந்து சொல்றார், பரீட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகமுனிவர் சொல்றார், எல்லா பந்த பாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கங்கா மாதிரியான தீர்த்தத்துக்கு போ, நல்லா ஸ்நானம் பண்ணு. ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு ஆசனத்தை போட்டு ஏகாந்தமாக ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகவானை தாரணம் பண்ணு, பிராணாயாமம் பண்ணு. பிராணாயாமம் பண்ணி தாரணம் பண்ணி அந்த பகவானோட சிந்தனையிலேயே இந்த உயிரை விடு. வடக்கு இருத்தல்னு பேர், அதுக்கு பேர் வடக்கு நோக்கி போ அப்படின்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு சர்வத்வாராணி சம்யம்ய. இதெல்லாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இந்த யோகங்கள்லாம். ஏகாதசி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை கட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌனம் இருங்க. அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி என்னைக்கு லீவ் இருக்கோ, எங்க விவகாரம் இல்லையோ, வாரத்துக்கு ஒரு நாளாவது மௌனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க. வாக்கு இந்திரியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, ஒன்றும் ஆகாது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரையில பாயில வந்து பார்த்தீங்கன்னா பாய் போட்டு படுப்பேன் அப்படின்னு இந்த இதுக்கு இது பண்ணுங்க. நல்லா சொகுசா படுப்பேன்னு யோசிக்காதீங்க. பாய் போட்டு படுங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில குளிச்சு பழகுங்க. இந்த சென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சுகத்தை கொடுக்கணுன்றத வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வம்பா போயிடும். அதனால எல்லா இந்திரியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி சர்வத்வாராணி சம்யம்ய, எல்லா இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி மனதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதி நிருத்தியச்ச, மனதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்துல கொண்டுட்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி, நான் சொன்னல நேத்தே சொல்லியிருக்கேன், ஹிருதய கமலத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷன்ல கொண்டு வரணும். எல்லாத்து வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமரையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் தாமரை புஷ்பங்களை சுவாமிக்கு கொடுங்க. மீனாட்சிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைவாளாம். கேட்குற வரத்தெல்லாம் கொடுப்பாளாம் மதுரை மீனாட்சி. புராணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கு, காமாட்சிக்கும் மீனாட்சிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமரையை கொடுத்தீங்க, அவள் கேட்குற வரத்தெல்லாம் கொடுத்துருவாளாம். அவளுக்கு அவள் தாமரை மேலே அவ்வளோ ஆசையாம். பகவானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதய தாமரை தான் அவருக்கும் ஸ்தானம். அப்ப மனசுக்குள்ளார ஹிருதய தாமரையை கல்பனை பண்ணிக்கிட்டு அந்த பகவான் அங்க ஹிருதயத்துல இருக்காருன்னு வச்சுக்கிட்டு மனசை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிருதயத்திலேயே நிரோதம் பண்ணி மூர்தனி ஆதாய ஆத்மன பிராணம், மூர்தனி ஆதாய பிராணம், நல்ல தலைக்கு பிராணனை இழுத்து 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 அபியாசம் பண்ணி பண்ணி இந்த பிராணன் கீழே இறங்காம மேல் நோக்கி போறதா வச்சுக்கிட்டு ஆத்மன ஸ்திதோ யோகதாரணம், உள்ளுக்குள்ளார வந்து ஆத்மாவையே வந்து பார்த்தீங்கன்னா யோகதாரணம் செய்ய வேண்டும். பரமாத்மாவோட தாரணையே பண்ணணும். ஆத்மனத்தும் பரமாத்மா, பரமாத்மாவையே தாரணம் பண்ணிக்கிட்டு மனசு அதுலேயே வச்சு வச்சு பழகிறது. அது மாதிரி அபியாசத்தை பண்ணிக்கிட்டு என்ன சொல்லணும் சாமி மரண காலம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா 13வது மந்திரம் சொல்லுது. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன், ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன், யப்ரயாதி த்யஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம், சயாதி பரமாம் கதிம். ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன், யப்ரயாதி த்யஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம். இதுக்கு பக்கத்துலயும் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 2:1-16-17 போட்டுங்க. பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 16-17 2 ஸ்லோகங்கள்ல இதே விஷயம் ஓங்காரத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம, இந்த ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். இப்ப இனிமே இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்தங்களை நம்ம கொண்டு வந்திருக்கலாம். மொத்த சாஸ்திரத்தோட மொத்த இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை, ஓங்காரம் தான். இப்ப நீங்க படிக்கிறதெல்லாம் நிறைய சப்தங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எல்லா சப்தங்களை கேட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடணும். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பூர்வ பாகத்துல அதே மாதிரி முதல் நாமத்தோட விசாரம், விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு முதல் நாமத்துக்கு விசாரம் பண்ணும் போதும் பூர்வ பாகத்திலையும் ஒரு ஸ்லோகத்தை ஆச்சாரியார் 3 முறை 4 முறை யூஸ் பண்ணியிருக்கார். ஒரு ஸ்லோகத்தை 2 முறை யூஸ் பண்ணியிருக்கார். என்ன ஸ்லோகம் தெரியுங்களா? ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி. விஷ்ணு சகஸ்ரநாமத்துல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் யூஸ் பண்றார். ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசாரியச்ச புனః புனः இதமேகம் சுனிஷ்பன்னம் தியேயோ நாராயண சதா. ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. சிரவணம் பண்ணுங்க, நல்லா மனனம் பண்ணுங்க. இந்த சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு ஆலோடிய சர்வ சாஸ்திராணி, இந்த சாஸ்திரத்தை எல்லாத்தையும் வச்சு ஒரு சாதகன் சொல்றானே, இப்ப நானே எடுத்துங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மந்தனம் பண்றது, எல்லா சாஸ்திரத்தையும் வச்சுக்கிட்டு சிரவணம் பண்ணி மனனம் பண்றது. விசாரியச்ச புனப்புனக, உங்களை மாதிரி இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப விசாரம் பண்றது. இது மாதிரி விசாரம் பண்ணதுக்கு பிறகு என்ன உண்டாச்சுன்னா இதமேக்கம் சுனிஷ்பன்னம், ஒரே ஒண்ணுதான் எனக்கு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்கு வந்தேன். என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா எல்லாம் வேஸ்ட், சுத்த வேஸ்ட், பண்ணதெல்லாம் வேஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒண்ணுதான் தெரியுது, தியேயோ நாராயண சதா, பகவான தியானம் சதா நாராயண தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் உத்தமம், மற்றதெல்லாம் சும்மா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் வந்துச்சு. சரி, அந்த பகவானை எப்படி சுவாமி நான் தியானம் பண்றது?
அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிவம்சத்துல இருந்து ஆச்சாரியர் ஒரு கொட்டேஷனை 4 முறை யூஸ் பண்ணியிருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்லோகத்தை இத்தனை முறை ரிப்பீட்டேஷன் நான் பார்த்ததே இல்லைங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம், அதுவும் பக்கத்துலயே க்ளோஸா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட பாஷ்யத்துல யூஸ் பண்றார். என்ன ஸ்லோகம்? ஹரிரேக சதா தியேயோ பவத்பிஹி சத்வ சம்ஸ்திதைஹி. ஹரிரேக சதாத்தியேயோ, ஹரி மட்டும்தான் சதா தியானிக்கத்தக்கவன். உலகத்துல இருக்கிற விஷயங்களை தியானம் பண்ணாதீங்க, சிந்தனை பண்ணாதீங்க, போயிடும். அதெல்லாம் நித்தியமானது இல்ல. ஹரி மட்டும்தான் நித்தியமானவன், எனக்குள்ளார் சதா ஸ்புரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை தான் தியானம் பண்ணணும். யாருனால? பவத்பிஹி சத்வ சம்ஸ்திதைஹி, சத்துவ குணத்துல நின்னுட்டு இருக்க தங்களால். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதை தியானம் பண்ணணும்? ஹரிரேக சதாத்தியா, ஹரி மட்டும்தான். யாரு? ஹரி என்னுடைய ஆத்மாவா இருக்க. அத அவரை எப்படி தியானம் பண்றது? ஓம் இத்யேவம் சதா விப்ராஹா படத்த தியாயத கேசவம். ஏ படிச்சவங்களே, புத்திசாலிகளே, விப்ராஹா, நல்ல புத்தி இருக்குல்ல உங்களுக்கெல்லாம், என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, ஓம் இத்யேவம், ஓம் அப்படின்ற இந்த அக்ஷரத்தினால என்ன பண்ணுங்க அப்படின்னா, சதா சதா காலமும் படத்த தியாயத கேசவம், அந்த கேசவனை வந்து பாத்தீங்கன்னா அவரை நினைச்சுக்கிட்டே ஓங்காரத்தினால சதா ஜபியுங்கள். பட்டத்தை சதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா கேசவனையே ஓங்காரத்தை சொல்லி தியானமும் செய்யுங்கள். இதுதாங்க கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷனுக்கு என்ன பண்ணிடணும்? வந்துடணும். என்ன பண்ணணும்? எல்லா சாஸ்திரங்களோட சாரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம். முண்டக்கம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமான மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத் சொல்லுது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் தியானம் பண்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? ஒரு அனுக்கிரகம் பண்ணுது. முண்டக்க உபனிஷத்துல வாழ்த்தே சொல்லுது. என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம், ஓமித்தி ஏவம் தியாயத ஆத்மானம். இந்த ஓங்காரத்தினால இந்த ஆத்மாவை தியானம் செய்யுங்கள். என்ன ஆகும் சுவாமி தியானம் பண்ணா? ஸ்வஸ்தி வக பாராய தமசப்பரஸ்தாத். முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2:2:6 சொல்லுது. என்னன்னு கேட்டா, ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம், ஓம் என்று சொல்லி இந்த ஆத்மாவை தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன உண்டாகும்? மங்களம் உண்டாகட்டும், கல்யாணம் உண்டாகும். வேதம்னு சொல்லுங்க. வேதம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி ஆச்சரியமா இருக்கு. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லும். வேத மாதாவே நமக்கு என்ன பண்றா? நம்ம எல்லாம் ஓங்காரம் சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு? தமசப்பரஸ்தாத் பாராய, இந்த தமசுன்னு சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை வந்து தாண்டி போறதுக்கு நமக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுது. அது மட்டும் இல்ல, இந்த ஓங்காரம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனுர் கிரகீத்வ உபனிஷதம் மகாஸ்திரம். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 2:2:3 முண்டக்கத்துல சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, தனுர் கிரகீத்வ உபனிஷதம் மகாஸ்திரம் ஷரம் ஹுபாச நிஷிதம் சந்தயித ஆயம்ய தத் பாவகதேன சேதசா லக்ஷ்யம் ததேவாக்ஷரம் சோம்ய வித்தி அப்படின்னு முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. தனுர் கிரகித்வா, வில்லு எடுத்துக்கணும். வில்லு எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மகா அஸ்திரத்தை எடுத்துக்கணும். உபனிஷத்துல சொல்லக்கூடிய மகா அஸ்திரம், உபனிஷத்துல சொல்லக்கூடிய மகா அஸ்திரத்தை எடுத்துக்கணும். எது? அந்த பிரம்மம் தான். உபனிஷத்துல இருக்கிறது எது? அந்த பிரம்மத்தை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு உபாசா நிஷிதம், நல்ல உபாசனையினால என்ன பண்ணணும்? கூர்த்தீட்ட வேண்டும். அதை எடுத்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா சந்தயித்த வில்லுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? இந்த ஆயம்ய தத் பாவகதேன, நல்லா அந்த அம்புனால, உபனிஷத்துல சொல்லக்கூடிய அம்பு, அந்த மந்திரங்களை எடுத்துக்கிட்டு நல்லா மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒருமுகப்படுத்தி தத்பாவகத்தேன, அந்த பிரம்மபாவத்தோடு என்ன பண்ணணும்? லட்சியத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா எரிய வேண்டும். ததேவ அக்ஷரம் சோம்ய வித்தி அப்படின்னு மந்திரம் சொல்லுச்சு. என்ன சாமி ஒன்றும் புரியலையே, வில்லு எது, அம்பு எது, கன்ஃபியூஸா இருக்கே சாமி. தனுர் கிரகித்வா உபனிஷத மகாஸ்திரம், உபனிஷத்து வந்து அஸ்திரமா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து தனுஷ எடுத்துக்கோ அப்படின்லாம் சொல்றதே சுவாமி, என்ன புரியல எனக்கு.
அப்படின்னா மந்திரம் சொல்லுது பிரணவோ தனுகு. பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா தனுஷு. பிரணவம் தான் தனுஷ். வில்லு வந்து பாத்தீங்கன்னா பிரணவம். ஷரோஹியாத்மா. ஷரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா ஷரம். வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதல் லட்சியம் உச்சியதே. பிரணவம்ன்ற வில்லுல வந்து பாத்தீங்கன்னா மனசுன்ற ஆத்மா ஜீவாத்மாவை வச்சுக்கிட்டு ஓம் 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 ஓம்னு சதா அந்த ஓங்காரத்தினால நல்லா கூர்த்திட்டணும். இந்த அம்பை வந்து பாத்தீங்கன்னா கூர்த்திட்டணும். அம்பு எது? இந்த ஆத்மா மனசு. இந்த மனசை நல்லா கூர்த்திட்டணும் பிரணவத்தினால. நல்லா பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனக்குறைவில்லாம அப்பிரமத்தேன வேத்தவ்யம். கவனக்குறைவில்லாம ஓம்னு சொல்லி என்ன பண்ணணும்? அடிக்கணும். இந்த வில்லுல இருந்து அம்ப எய்ய வேண்டும். பிரம்மத்தல் லட்சியம் உச்சது. லட்சியம் என்னது? பிரம்மம். அப்ப இந்த ஜீவாத்மாவா இருக்கக்கூடிய இந்த மனசு அந்த பிரம்மத்தோடு ஒன்றிணைகிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே சிந்தனையில கலைஞ்சு போற மாதிரி ஓங்காரத்தோட பாவனையோட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வேதவ்யம் அடிக்க வேண்டும். ஷரவத்தன்மயோபவேத். எப்படி அம்பு வந்து பாத்தீங்கன்னா லட்சியத்தோடு ஒன்றிணைகிறதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவான் இடத்திலேயே பிரம்ம தத்துவத்திலேயே நம்ம எந்த கவிம் புராணம்னு எதெல்லாம் நம்ம சொன்னோமோ அந்த லட்சியமா இருக்கிற பகவானோட இந்த மனசு ஒன்றிணைகிற மாதிரி என்ன ஆகணும்? தியானத்தை, ஓங்கார தியானத்தை செய்ய வேண்டும். இததான் இந்த 13வது மந்திரம் சொல்லுது. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற அக்ஷரமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம். அப்போ முதல் அக்ஷரம் முன்னாடி சொல்லியிருக்கோம், அக்ஷரம் பிரம்ம பரமம். நிர்குண நிராகாரமா இருக்கிற பிரம்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர அக்ஷரம்னு பேர். நிர்குண நிராகாரமா இருக்கிற சுத்த பிரம்மத்துக்கு. அதை பிடிக்க முடியல அப்படின்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? பரிபூரண தியாகம் இருந்தா மட்டும்தான் அந்த நிர்குணத்தை அடைய முடியும். எனக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை சுவாமி அப்படின்னா அந்த அந்த பரபிரம்மத்தோட நாமம் எது? பரம்ச அபரம்ச எது ஓங்கார. பிப்பலாத மகிழ்ச்சி சொல்றார், பிரஷ்னத்துல சொல்றார், பரபிரம்மமும் அபரபிரம்மமும் அந்த ஓங்காரம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை நாமத்தை பிடிச்சுக்கிறது. நாமிய பிடிக்க முடியல, நாமத்தை பிடிச்சு நாமிய பிடிக்கணும். அப்ப அந்த நாமமா இருக்கிறது எதுனா ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த ஏகாட்சரம் தான் அந்த பிரம்மத்தோட பிரதீகம், அடையாளம், சின்னம். அதை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? வியாகரன் மாமனுஸ்மரன். வியாகரன் அப்படின்னா உச்சாரையன். வியாகரன் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உச்சாரையன். அதை வந்து பாத்தீங்கன்னா உச்சாரணம் பண்ணிக்கிட்டு ஓம் 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 சதா வந்து பாத்தீங்கன்னா ஆள் யாரும் இல்லை அப்படின்னா வாய் விட்டு சொல்லுங்க. ஆள் இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா மனசுக்குள்ளாரே இல்லைன்னா மௌன கொஞ்சமா சவுண்ட்ல என்ன பண்ணுங்க? ஓம் 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 ஓம். யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம ஓம் 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 சொல்லுங்க. இல்ல ஆட்கள் இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா வெளியில தெரியாம என்ன பண்ணுங்க? மனசுக்குள்ளாரையே ஓங்காரத்தை ஓட்டு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியாகரன் மாமனுஸ்மரன். ஓங்காரத்தை சொல்லும் போது எதை நினைக்கணும்? பகவானோட ஏதாவது ஒரு பிக்சரை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பர்மனண்டா ஒண்ணு வச்சுங்க. மரண காலம் வரைக்கும் ஒரே போட்டோ இருக்கணும், ஒரே சித்திரம் இருக்கணும் பகவானோடது. ஏதாவது அந்த பகவானை சிந்திச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அந்த யோக தாரணை பண்ணணும். பகவானை சிந்திச்சுக்கிட்டே இந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி இருந்துகிட்டு யகப்பிரயாதி தஜந்தேகம். எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை விட்டு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டானோ, கிளம்பி செல்கிறானோ, சயாதி பரமாம் கதிம், அவன் வந்து பாத்தீங்கன்னா மேலான கதியை, எது அர்ச்சிராதி மார்க்கத்து மூலமா சாயுஜ்ய பதவியை, திரும்ப வராத பதவியை, பரமபதத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13வது மந்திரம் ஸ்லோகம் சொல்லிடுச்சு. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்திக்கான சாதனம் அப்படின்னு புரியுது. மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமியா? நாளைக்கு அஷ்டமி, நவமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீதி 14வது ஸ்லோகத்துல இருந்து அடுத்தது பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத்
கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நம்ம முருகர் வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்கு என்ன உபதேசம் பண்ணாரோ, சும்மா இரு சொல்ல, பிரணவத்தை சொல்லிக்கிட்டு பேசாம இருக்க வேண்டும். ஓம் இத்தியவம் தியாயத் ஆத்மானம் வாச்சோ அந்நியோ வாச்சோ விமுஞ்சத. முண்டக்கம் சொல்லுது, மற்ற எல்லா சப்தத்தையும் தூக்கி போடு. காசிப் பண்றது, ஊரை பத்தி பேசுறது, உலகத்தை பத்தி பேசுறது, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, ஒன்றும் உதவாது. ஏதோ போகட்டும், சொப்பனம் நடந்துகிட்டு இருக்கு, சொப்பனத்துல ஏதோ காட்சிகள் வரும், எந்த விஷயத்தையும் உள்ள கொண்டு வராதிங்க. கொண்டு வராம வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்திலேயே இருங்க. சும்மா இரு சொல்ல. இதான் நமக்கு எல்லாம் உபதேசம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி.